ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? இப்போ இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், இது நேற்று வந்த சார்ட்டு தானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேட் எத்தனை? 25, 26. ஓகே, இது இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, சார்ட்டு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கெஸ்ஸிங் அப்படிங்கிறது நான் நல்லா தெளிவாகவே ஃபஸ்ட்டு சொல்கிறது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங்னு நான் தெளிவாகவே சொல்கிறேன், ஓகேங்களா? கன்ஃபார்ம் நம்பர் இங்கே எதுவுமே இல்லை, ஓகே? யாராலையும் கன்ஃபார்ம் நம்பர் எடுக்க முடியாது, உங்களாலையும் முடியாது, நம்மளாலையும் முடியாது. நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் இது ஒரு நமக்கு ஒரு 90%, 100% வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இது எடுக்கிறோம். ஆனால் வர்றது வராமல் போகிறது நம்ம கையில் எதுவும் இல்லை, ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 2 ரூட்டு சொல்கிறேன், பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த மாதத்தில் ஏபியில் பாருங்கள் 94 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அந்த 94 திருப்பி என்ன பண்ணியிருப்பான்னா 49 அப்படின்னு அடிச்சிருப்பான், ஓகேங்களா? இப்போ திருப்பி அதே நம்பரை தான் இங்கே கொண்டாந்து ரிப்பீட் இங்கே அடித்து வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு ஏபியில் 94 49 தனியாக இல்லை, இந்த 3 தான் இருக்குது. இப்போ இதுக்காக இதை பேஸ் பண்ணி ஒரு நம்பரு நம்ம எப்போதுமே அந்த 3 6 9 பேட்டர்ன் படி தான் நம்ம எடுப்போம். நேற்றும் அப்படி தான் எடுத்தோம். ஆனால் இது இங்கே இஏ போர்டு 9 வரும்னு நினச்சோம். ஆனால் பவரில் 4 அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு நாளுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 6 9ங்கிற இங்கே அடிச்சிருந்தான். அந்த 639 அப்படிங்கிறது அந்த 3 6 9ஓட ஒரு ரூட்டு தானே. அப்படி இருக்கும்போது அதில் அடித்து வச்சுருந்தான். சரி, இதில் என்னடா பேட்டர்ன் வரும்போது அப்படிங்கிறது பார்க்கும்போது இதில் ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 94 49 திருப்பி 49, அதனால் இதை எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 94 அடித்து மறுநாள் பாருங்கள் 95, அப்படியே 9 6 3 அப்படிங்கிற மாதிரி போகிறான். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 65 95 65. இப்போ இன்றைக்கி இங்கே நமக்கு ஒரு 35 53 அப்படிங்கிற ஒரு பேர் இங்கே இதுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ரூட்டு. ஆளில் 35 53 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. வேறு இன்னொரு ரூட்டு சொல்கிறேன், அதையும் பாருங்கள். அப்படி இது உங்களுக்கு 35 53 அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இது கூட ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்போவில் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு பாக்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு ரூட்டு, அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி தான் சேம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 94, அதை வச்சு தான் இதில் இன்னொரு பேட்டர்னு 94 அடித்து அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். 94 ஒரு நாளுக்கு கீழே 95, கீழே அந்த 94 அப்படியே ரிவர்ஸு, ஓகேங்களா? 94 95, அந்த 94 அப்படியே 49 அப்படின்னு அடிச்சிருப்பான். இப்போது இங்கே 94 அப்படிங்கிறது இப்போ இங்கே அடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி இங்கே மேலே அடித்த 95 இங்கே கொண்டு வருவானா அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பிசியில் ஒரு 95 இங்கே அடிச்சிட்டான், ஓகேங்களா? அதனால் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒருவேளை அவன் 95 அந்த 95 கணக்கில் கொண்டு வராமல் அவன் புதுசாக 2வது பேட்டர்ன் எடுக்கிறான் அப்படின்னா இங்கே பிசியில் ஒரு 95 நம்ம ட்ரை பண்ணலாம். ஒருவேளை அவன் அதை 95 கணக்கில் எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் நமக்கு இங்கே எப்படி 94 அடித்து 49ன்னு திருப்பினானோ அதே மாதிரி இங்கே ஒரு 94 அடித்து 49 திருப்பினா அதே மாதிரி 49ங்கிறத இங்கே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு 49 அப்படிங்கிறது இருக்குது. 94க்கு ஒரு 49, இந்த 49க்கு ஒரு 94 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேம் இங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் வர்றதுக்கான இவன் புதுசாக அப்படி மாற்றி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியா இருக்குது. அதனால தான் இந்த இது நான் சொல்கிறேன். எதுனா காரணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்படி சொன்னால் கூட புரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு ரூட்டு படி உங்களுக்கு தெளிவாக இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இங்கே எப்படி 949 அடித்தான், ஓகேங்களா? 949 இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் 494, ரெண்டும் ஒரே நம்பர் தான். ஆனால் அதை எப்படி அடிச்சுங்க பாருங்கள். அது பவரில் அது ஏசி 99, இது ஏசி 44, புரியுதுங்களா? பவரில் போயிடுச்சு. இங்கே இந்த 949 அடிக்கும்போது ஏபி 95, ஓகேவா? 949 அடிக்கும்போது ஏபி 95. இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 494ன்னு இருக்குது, ஓகேங்களா? அப்போ 494 அப்படின்னு இருக்கும்போது 94 கிட்ட ஒரு 95 அப்படிங்கிறது அடிச்சிருக்கான். அப்போ இந்த 94க்கு இங்கே ஒரு 95 அப்படிங்கிறது வரலாம்.
இந்த 94க்கு ஒரு 95 பிசியில் வந்துச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு, இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு எப்படி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வேளை 95 அப்படின்னு வந்துச்சுன்னா நாளைக்கு இந்த நம்பர் கண்டிப்பாக வரும். அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி ஒரு வேளை இந்த ஏபியில் 95 வந்துருச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிசி என்ன இருக்குன்னு பாருங்கள். பிசி 49, அந்த இதை மறுநாள் வந்து ஏபியில் 49 ஒரு நாள் விட்டு. ஆனால் இங்கே அடித்த ஏபி 95, மறுநாள் இங்கே பிசியில் 95, இங்கே மறுநாள் பிசியில் 95, ஒரு 3D லாக் ஆகுது அப்படியே. ஒருவேளை இங்கே நம்மளுக்கு இங்கே ஒரு 95 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே அடித்த 94 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இங்கே 94ன்னு வைக்கலாம். ஓகேவா? கரெக்டாக இருக்கா? நான் கரெக்டாக தான் மார்க் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இன்றைக்கி உள்ளது வரட்டும். ஓகேங்களா? இன்றைக்கி உள்ளது வரட்டும், எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி உள்ளது வரட்டும், இன்றைக்கி உள்ள ரிசல்ட் வரட்டும். வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு வேளை 95 பிசி வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து இதை வச்சே நமக்கு நாளைக்கான பேட்டர்ன் கிடைக்கும். அப்போ வந்து நான் கரெக்டாக அதுக்கான வீடியோவே நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இன்றைக்கி வந்து இந்த ரூட்டு படி நமக்கு வந்து பிசியில் ஒரு 95 வரணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு கெஸ்ஸிங்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 795 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அவன் 2வது டைம் 49ன்னு போகிறான் அப்படின்னா நமக்கு 749. இதுதான் இன்றைக்கியான கெஸ்ஸிங்கு. நம்ம நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி உண்டானது போகட்டும். இன்றைக்கி வர ரிசல்ட் வந்தால் தானே நம்ம நாளைக்கு அந்த இதை எடுக்க போகிறோம். ரிசல்ட் இன்றைக்கி அது வரல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அந்த ரூட்டை எடுக்கிறது வேஸ்ட்டு. அது பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. பாருங்கள், இதுக்கு முன்னாடி சொன்னதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். எதையுமே நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாமே ட்ரை பண்ணணும் அவசியமே இல்லை. பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணலாம். இல்லையா வாட்ச் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி இதை பார்த்து நம்ம கண்டிப்பாக வந்து இது பின்னாடியே போகணும் அப்படிங்கிற அவசியம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த யூடியூப்புமே சொல்கிறேன், எந்த சேனலுமே சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து ஏதாவது கொஞ்சம் யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.